கொடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமான் வழங்கிட கேட்போம். ரகுமான் வணக்கம். இப்ப அருவியில இந்த அளவிற்கு வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய நிலையில சுற்றுலா பயணிகளுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய சூழலையும் பகிர்ந்துக்கோங்க. கடந்த 3 தினங்களாகவே அருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதியில் மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் அருவி பகுதிக்கும் அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில இன்று காலை முதலே இந்த பகுதியில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்த காரணத்தினால் திருமூர்த்தி அருவியின் பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, ஜல்லிப்பட்டி, மாவடப்பு, ஜல்லிமுத்தான் பாறை போன்ற மலைப்பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நல்ல வேளையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் ஏற்கனவே பக்தருக்கு தடை விதித்த காரணத்தால் பக்தர்கள் யாரும் அங்கு செல்லவில்லை. இந்த நிலையில அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாலாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளமானது கரை புரண்டு ஓடியது. அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. இருப்பினும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லை. தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஏற்பட்டுள்ளார்கள். ஆவலாக அருவிக்கு குளிக்க வந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோவிலுக்கு வந்த பக்தர்களும் கொஞ்சம் தள்ளி கோவிலுக்கு வெளியே நிறுத்த வைக்கப்பட்டுள்ளார்கள். சூழ்நிலையை கருதிதான் அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதனால் மீண்டும் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அதிகாரிகள் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை வைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.